கடவுளுடைய வார்த்தை. நீ கடவுள் என்ன பேசினா சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன பேசினாலும் சந்தோஷம்தான். என்ன பேசினாலும் சந்தோஷம்தான். நீ கடவுள் உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, உங்களை கடவுள் எப்படி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களை கடவுள் எப்படி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆசீர்வாதமா வச்சா நல்லா இருக்கும். பொதுவா ஒரே லைன்ல முடிச்சுட்டாங்க எங்க அம்மா மாதிரி. வேற எப்படி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் மனசுல ஒண்ணு இருக்கு. ஆனா கடவுளோட மனசுல என்னவா இருக்கு தெரியுமா? உங்களை எப்படி வைக்கணுமா? கடவுளை பொறுத்த வரைக்கும் ராஜ பொக்கிஷமா வைக்கணுமா? எப்படி வைக்கணுமா? ராஜ பொக்கிஷம். ராஜாவுடைய பொக்கிஷம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேங்க்ல லாக்கர்ல என்ன பண்ணுவாங்க? பணத்தெல்லாம் வைப்பாங்க. அது ஒரு பொக்கிஷம் தான். அதுலயே கொஞ்சம் கோல்டு எல்லாம் வைப்பாங்க தெரியுமா? அது இன்னும் இதுவா இருக்கும். இப்ப ராஜா, ஒரு பெரிய ராஜா இருக்காரு, உலகத்துக்கே ஒரு பெரிய ராஜா இருக்காருன்னா அவர்கிட்ட ஒரு பொக்கிஷம் இருக்கும். தங்கத்தால் செய்யப்பட்ட மோதிரம், கிரீடம், அது இதுன்னு சொல்லி. அப்ப ராஜாவுடைய பொக்கிஷம் எப்படி இருக்கும்? அப்படிதான் கடவுள் உங்களை வைக்கணும்னு நினைக்கிறாராம். நம்ம தான் சின்னதா யோசிக்கிறோம். நம்ம தான் என்ன பண்றோம்? சின்னதா யோசிக்கிறேன். எனக்கு இது கிடைச்சா போதும் கடவுளே, அதை கிடைச்சா போதும் கடவுளே, எனக்கு நீங்க சம்பளம் கிடைச்சா போதும் கடவுளே, எனக்கு நிம்மதி கிடைச்சா போதும் கடவுளே, சமாதானம் கிடைச்சா போதும், அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கடவுளுடைய திட்டம் என்ன? ராஜ பொக்கிஷமா வைக்கணுமா? யாருடைய பொக்கிஷம்? ஏசு ராஜாவின் பொக்கிஷமா அவங்களை வைக்கணுமா? ஏசு ராஜாவின் பொக்கிஷம். இன்னைக்கு அந்த எண்ணத்தோட செய்திக்கலுங்க. எத்தனை பேரு ஏசு ராஜாவின் பொக்கிஷமா மாறணும்? அவர் பொக்கிஷம் வச்சிருக்காருன்னா அந்த பொக்கிஷத்துக்கு சாலையில ஏதாவது குறை உள்ளதை வைப்பாங்களா? ராஜா ஒரு பொக்கிஷம் வச்சிருக்காருங்க, ஒரு பொக்கிஷம். இதுதான் இந்த ரூம் ஃபுல்லா ராஜாவின் பொக்கிஷம் இருக்கு அப்படின்னா இதுல ஏதாவது குறையானது வச்சிருப்பாரா? பெஸ்ட தான் வைப்பாங்க. கரெக்ட் தானே? ராஜா ஒஸ்ட வைப்பாரா, பெஸ்ட வைப்பாரா? அப்ப வெளியே ஒஸ்டா இருந்தாலும் நம்மள உள்ள தூக்கிட்டு வந்து பெஸ்டா மாத்துவாரு. அதுதான் இன்னைக்கு நம்ம திருச்சபைக்கு வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறோம் பாருங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கடவுள் ராஜ பொக்கிஷமா உங்களை மாத்திருவார். இப்ப இந்த ராஜ பொக்கிஷம் எத்தனை பேர் இப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்க? ராஜ பொக்கிஷமா நான் வாழணும். அது இன்னி இப்ப பாருங்க, சிரிச்சுட்டே இருக்கிறீங்க. இந்த செய்தி போக 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 சிரிப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ராஜ பொக்கிஷமா வைப்பாராம். எடுத்துக்கொள்வோம் ஏசியாவின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 10வது வசனம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க. நீங்க ஒவ்வொருத்தரையும் இங்க கூட்டு வந்திருக்காருன்னா எதுல இருந்து கூட்டு வந்திருக்காரோ? உபத்திரவத்தின் குகை. அதாவது ஏதோ ஒரு உபத்திரவம், ஏதோ ஒரு பாடு, ஏதோ ஒரு நிந்தனை, ஏதோ ஒரு அவமானம், ஏதோ ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் நம்மள என்ன பண்ணிருக்காரு? சபைக்கு கொண்டு வந்திருக்காரு. அப்படி கொண்டு வந்திருக்காரா இல்லையா? எல்லாருக்கும் மனசுல பாரம் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, புடமிட்டேன். புடமிட்டேன்னா என்னன்னா, நீங்க நல்ல கோல்டா மாறணும்னா, இந்த ஆச்சாரியெல்லாம் பார்த்திருக்கீங்களா? தங்கத்தை என்ன பண்ணுவாங்க? உருக்கி 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 அதுக்குள்ள இருக்கிற காரியத்தெல்லாம் எடுத்து அதை 916 கோல்டா மாத்துவாங்க. 916 கோல்டு எத்தனை பேருக்கு தெரியும்? பியூரா இருக்கிற கோல்டு. அந்த மாதிரி மாத்துவார் ஆண்டு. அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற சில காரியங்களை வெளியே எடுத்த பிறகுதான் நாம எப்படி மாறுறோமா? பியூர் கோல்டா மாறுறோம். அதாவது சுத்த தங்கமா மாறுறோம். இது யாரை பார்த்து சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. அதான் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. 430 வருஷம் ஒரு இடத்துல போய் அடிமையா இருக்கிறாங்க. எங்க அடிமையா இருக்கிறாங்க? எந்த இடத்துல இருந்தாங்க? எகிப்துல. எகிப்துல எப்படி இருந்தாங்க? 430 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. இந்த அடிமையா இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றாரு, தின்ன சாப்பாடு கிடையாது, போட்டுக்க துணி கிடையாது, ஆனா நீங்க என் ராஜ பொக்கிஷம் சொல்றாரு. இன்னைக்கு இதை கேட்கறதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். என்ன கடவுளே, நான் ராஜ பொக்கிஷமா? என் கையை பாருங்க, என் காலை பாருங்க, நானே இத்து போன விங்கலம் மாதிரி இருக்கிறேன், என்ன போய் ராஜ பொக்கிஷம் சொல்றீங்களே? நான் சொல்றேன், உங்களைதான் ராஜ பொக்கிஷமா மாத்த ஆண்டவர் விருப்பப்படுறாரு. நம்ம சாதா பொக்கிஷமா இருக்கிறோம், ஆனா ராஜ பொக்கிஷமா ஆண்டவர் மாத்த முயற்சி பண்றாரு. மாறிடணும். இப்ப பாருங்க, எகிப்துல 430 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையில எகிப்து இருக்கு? அது அப்புறம் பார்ப்போம், எகிப்து என்னென்ன எகிப்துன்னு. அடிமைத்தனம், சில வாழ்க்கையில அடிமைத்தனம் இருக்கு, சில காரியங்கள்ல இருந்து விடுபட முடியாதபடி சூழ்நிலை, அதுதான் எகிப்து. இன்னொன்னு, எகிப்துக்கு இன்னொரு பேரு சொல்லலாம், மந்திரவாதிகளின் பிறப்பிடம். மந்திரவாதம், சூன்யம், அமானுஷ்யம், இது எல்லாமே அங்கதான் ஆரம்பிச்சுது. அவங்க அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். சிலருக்கு அதுல இருந்து விடுபட முடியல. இப்படிப்பட்ட இடத்துல 430 வருஷம் கடவுள் கொடுத்திருக்கிறாரு. இப்ப பாருங்க, ஒரு நல்ல ட்ரைனிங்னா ஓகே, ஆனா ஏதோ ஒரு பொல்லாத இடத்துல 430 வருஷம் போய் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஜனங்க. அந்த 430 வருஷம் கஷ்டப்படுற ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் எப்படி மாத்த போறேன்?
ராஜ பொக்கிஷமா மாத்த போறேன். அப்ப விசுவாசிக்கணும், நான் எகிப்துல இருந்தாலும் பரவாயில்ல, என்ன கடவுள் வெளியே கொண்டு வரும்போது என்ன ராஜ பொக்கிஷமா மாத்துவார். அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்துச்சுன்னா போதும். இப்ப எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கலாம், போராட்டத்தின் சூழ்நிலையில இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத வேதனையில இருக்கலாம். ஆனா நான் அடிக்கடிக்கு சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எகிப்து நமக்கு வெளியே இருக்கலாம், எகிப்து நமக்கு உள்ள போயிடக்கூடாது. சிலருக்கு வாழ்க்கை உள்ள எகிப்து இருக்கு, சிலருக்கு வாழ்க்கைக்கு வெளியே எகிப்து இருக்கு. சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. இந்த இடத்துல ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா, சகல சம்பத்துன்னு சொல்லி. இந்த சகல சம்பத்து அப்படின்ற வார்த்தைக்கான இன்னொரு அர்த்தம் தான் ராஜ பொக்கிஷம். இந்த சகல சம்பத்துன்னு தூய தமிழ் எழுதிட்டாங்க. இதை நீங்க நல்ல தமிழ்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா ராஜ பொக்கிஷமா இருப்பீர்கள் அப்படின்னா என்ன செய்யணுமா? அவருடைய வார்த்தையை கேட்கணும், அடுத்தது அதன்படி நடக்கணும். அப்படி இருக்கும்போது அதை கை கொள்ளணும். அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கா? ராஜ பொக்கிஷமா. இன்னைக்கு வார்த்தையை கேட்கிற நீங்க அதன்படி நடந்து பாருங்க. இன்னைக்கு அன்னை தெரேசாவை எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும் அன்னை தெரேசாவை, எல்லாருக்கும் தெரியும். ஏன் அன்னை தெரேசாவை எல்லாம் என்ன செஞ்சாங்க அவங்க? அப்படி ஒரே ஒரு சத்தியம், ஒரே ஒரு சத்தியத்தை கை கொண்டாங்க. என்ன சத்தியம் தெரியுமா? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல மற்றவர்களிடத்தில் அன்பு கூறு. ஒரே வார்த்தைய வாழ்க்கை ஃபுல்லா ஒரே வசனத்தை கை கொண்டவங்களை பத்தியே நாம இன்னும் பேசிட்டு இருக்கோம். ஒரே ஒரு வசனத்தை கை கொண்டவங்க, அவங்க மேல அன்பு வச்சது போல அவங்க மற்றவருக்கு மேல அன்பு வச்சாங்க. இன்னைக்கும் அவங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு வசனத்துக்கே இவ்வளவு பவர்னா அப்ப இன்னைக்கு எவ்வளவு வசனங்கள் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல நம்ம அட்லீஸ்ட் 1-2 ஃபாலோ பண்ணு. சபைக்கு வாங்கன்னு சொன்னா வந்துட்டீங்க பாத்தீங்களா, இதுவும் கை கொள்ற விஷயம் தான். இப்ப நான் சொல்றேன், கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதை கை கொள்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ராஜ சம்பத்தா இருப்பீங்க, ராஜ சம்பத்தா இருப்பீங்க. இந்த ராஜ சம்பத்து அப்படின்னா இதுல எப்படி நான் சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேதாகம பகுதி எபிரேய பாஷையில எழுதப்பட்டிருக்கு. இந்த எபிரேயில என்ன சொல்ற ஷகுல்லா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்படின்னா என்னன்னா, 2 சொல்லலாம். ராஜ பொக்கிஷம், ராஜாவின் பொக்கிஷம்னு சொல்லலாம். ராஜ பொக்கிஷம், ராஜாவின் பொக்கிஷம். இந்த வசனத்தை எடுத்து நீங்க போட்டு பாத்தீங்கன்னாவே அப்படிதான் வரும். அப்ப இன்னைக்கு கடவுள் உங்களை எப்படி பாக்குறாரு? ராஜ பொக்கிஷமா தான் பாக்குறாரு. கண்ணாடியில போய் பாருங்க, கண்ணாடியில போய் பாருங்க, நான் ராஜ பொக்கிஷம், இயேசுவின் பொக்கிஷம் நானுன்னு சொல்லுங்க. சொல்லிக்கிட்டே இருங்க, ஒரு நாள் இயேசுவின் பொக்கிஷமா மாறிடுவீங்க. இப்ப இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தா இதை சொல்றாரு, நீங்கள் எப்படி இருப்பீங்க? ராஜ பொக்கிஷமா இருப்பீங்க. ஆனா இவங்களை எங்க வச்சு ராஜ பொக்கிஷமா மாத்தினாரு? அது ரொம்ப முக்கியம் இல்ல? இப்ப சபைக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு எப்படி ஜபிக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன், எப்படி வேதம் வாசிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன், எப்படி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன், எவ்வளவு ஆலோசனைகள் கேட்குறீங்க. அப்ப இந்த ஜனங்களை ராஜ பொக்கிஷமா மாத்துறதுக்கு என்ன பண்ணார் தெரியுமா? எகிப்துக்கு அனுப்பிச்சு விட்டார். எங்க போயிட்டாங்க இவங்களா? இப்போ எங்க இருக்காங்க? இப்ப இந்த ஜனங்களா எங்க இருக்கிறாங்க? எகிப்துல இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், எகிப்துனா என்ன? ஒரு உபத்திரவம். சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஏன் கடவுளே என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறீங்க? ஏன் கடவுளே எனக்கு மட்டும் இந்த பாடு? ஏன் கடவுளே எனக்கு மட்டும் இப்படி ஒரு சூழ்நிலை? ஐயோ, நான் இதுக்குன்னே பிறந்தனா? இதுக்குன்னே என் வாழ்க்கை போச்சா? நிறைய பேருக்கு இந்த கேள்வி. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா, எகிப்து வெளியே இருந்தா, எகிப்து உள்ள போக கூடாது, எகிப்து இங்க இருக்க கூடாது, இது எகிப்தா இருக்க கூடாது. நான் கிறிஸ்துவுக்குள்ள, எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், என்னை சுத்தி எகிப்து இருக்குன்னா நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில அவர் உங்களை ராஜ பொக்கிஷமா மாத்திருவார், ராஜ பொக்கிஷமா மாத்திருவார். இந்த ஜனங்களை எங்க கொண்டு போனாரு? எகிப்து கொண்டு போய் மாத்தினார். சரி, இந்த எகிப்தை குறித்து தீர்க்க தரிசிகள் என்ன சொல்றாங்க? ஊழியக்காரர்கள் என்ன சொல்றாங்க? நிறைய பேருக்கு இதெல்லாம் சொல்லியாச்சு. நான் சொல்லியும் சிலர் என்ன பண்றது இல்ல, கேட்கறது இல்ல. சரி, இப்ப உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிற காரியத்தை நான் சொல்றேன், நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க நீங்களே பாருங்க. சரி, எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேலின் புத்தகம், எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம். எசேக்கியேல் 29:3 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்க, எகிப்து இப்ப ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க? எங்க இருந்து இந்த ஜனங்களுக்கு சொன்னாரு? எகிப்துனா என்ன சொன்ன? தியானிப்போம். இப்ப எந்த சூழ்நிலையில நீங்க வந்திருக்கிறீங்கன்னு ஒண்ணு ஒண்ணா ஒரு ஸ்டேஜா.
எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, பாருங்க, நதியின் நடுவிலே படுத்து கொண்டு என் நதி என்னுடையது, இப்ப இந்த ஜனங்க வாழ்க்கையில என்ன இருக்கா? எகிப்து இருக்கு. எகிப்துல என்ன? பெரிய முதல்ல. என்ன முதல்ல? பெரிய முதல்ல என்ன இருக்கா இங்க? இப்ப ஆண்டவர் சொன்னாரு எகிப்துல வச்சு உன்னை உருவாக்குறேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப நம்மளை கொண்டு போய் எங்க விட்டுருக்காரா? எங்க விட்டுருக்காரா? முதல்ல. எத்தனை பேர் வாழ்க்கையில முதல்ல இருக்கு? நிறைய சொல்லுவோம்ல, நிறைய முதல்ல இருக்குங்க, நிறைய முதல்ல இருக்குங்க. சிலர் சொல்லுவாங்க பணம் முதலியா இருக்குங்க. கேள்விப்பட்டிருக்காங்க டைலாக்கு, பணம் முதலியா இருக்குங்க. நிறைய முதல்ல மத்தியில விட்டு. இப்ப இந்த மக்கள் யார் மத்தியில இருக்கிறாங்க? முதல்ல மத்தியில இருக்கிறாங்க. இந்த முதலைய பத்தி சொல்லணும்னா உங்களுக்கு நிறைய சொல்லலாம், இருந்தாலும் சொல்றேன். இந்த முதல்ல பாருங்க, எங்க இருக்கும்? தண்ணியில இருக்கும். தண்ணியில இருக்கும். இறைகளை மெல்லவே மெல்லாது, அப்படியே என்ன பண்ணும்? அப்படியே விழுங்கும். அப்படியே நீங்க பாத்துருக்கீங்களா? முதலைகள் மெல்லவே மெல்லாது. எத்தனை காரியம் உங்க வாழ்க்கையில விழுங்குற மாதிரி இருக்கு. அப்படின்னா முதலைங்க மத்தியில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். முதலைகள் மத்தியில நீங்க வந்துட்டீங்கன்னாவே நீங்க ராஜ பொக்கிஷமா மாற போறீங்கன்னு அர்த்தம். நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன், நான் இயேசு உண்மையா விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், அவர் ஆராதிக்கிறேன், என் மனசெல்லாம் அவரை சார்ந்துதான் இருக்கு, அவர் என்ன சொல்றாரோ அதைப்படி நான் செய்ய காத்திருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையை விழுந்ததுக்கு ஒரு முதல்ல இருக்குன்னா அந்த முதலையை என்ன செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த முதல்ல என்ன செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ராஜ பொக்கிஷமா மாறணும்னா முதலாவது எந்த சமாளிக்கணும்? முதலைய சமாளிக்கணும். ஒரு கதை சொல்றேன் பாருங்க உங்களுக்கு. ஒரு குரங்கு ஒண்ணுதான் மரத்து மேல. அது டெய்லி நல்ல அத்திப்பழங்களை பிச்சு நல்லா சாப்பிடுமா. அத்திப்பழம் எவ்வளவு டேஸ்டா இருக்கும். முதல்ல வந்து கேட்டுதான் எனக்கு கொஞ்சம் பசிக்குது. முதல்ல என்ன பண்ணா அந்த ஆத்துல இருந்து கேட்டுதான் எனக்கு கொஞ்சம் பசிக்குது. இது டெய்லி ஒரு 10 அத்திப்பழம் கொடுக்குமா. சாப்பிடு முதலையே, சாப்பிடு முதலையேன்னு கொடுக்குமா. இந்த முதல்ல டெய்லி சாப்பிட்டு ஒரு 4 அத்திப்பழத்தை வீட்டுக்கு எடுத்துன்னு போச்சான். எடுத்துன்னு போன உடனே அந்த முதலியோட ஃப்ரெண்டு கேட்டானா, அத்திப்பழமே இவ்வளவு டேஸ்டா இருக்கு, இதை டெய்லி சாப்பிடுற குரங்கோட மூளை எவ்வளவு டேஸ்டா இருக்கும். அத்திப்பழமே இவ்வளவு டேஸ்டா இருக்கு, இத சாப்பிடுற இந்த குரங்கோட மூளை எவ்வளவு டேஸ்டா இருக்கும். சும்மா இருக்குமா? முதல்ல மறுநாள் வந்தது, குரங்கே டெய்லி எனக்கு நீ அத்திப்பழமா கொடுக்குற, வா உன்னை தண்ணியில ஒரு ரைடு கூட்டும் போயிட்டு வரேன், ஒரு ரைடு போயிட்டு வரலாமே, அப்படி என் மேல உட்காந்துக்கேன் அப்படின்னு ஒரு பிளான் போட்டுது. இந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, சரி சரி நம்ம முதல்ல ஃப்ரெண்டாச்சே முதுகுல ஏறிப்போம் அப்படின்னு ஏறி உக்காந்துக்குச்சு. பாதி வழி போனோன்னு சொல்லிச்சு, உன்னை எதுக்கு தெரியுமா நான் கூப்பிட்டு வந்தேன்? உன் மூளையை டேஸ்ட் பண்றதுக்கு தான் கூப்பிட்டு வந்தேன். இப்படிதான் இந்த ஜனங்க போய் மாட்டிக்கிறாங்க. இப்படிதான் இந்த ஜனங்க போய் மாட்டிக்கிறாங்க. ஆனா குரங்கு புத்திசாலித்தனமா ஒரு பதில் சொல்லிச்சான். என்ன பதில் சொல்லிச்சிருமா? ஐயோ முதலையே, நீ என் மூளையை சாப்பிட கூப்பிட்டு வந்த, அதை தெரியாம நான் என் மூளையை கரையில வச்சுட்டு வந்துட்டேனே. இது தெரியாம என் மூளையை கரையில வச்சுட்டு வந்துட்டேன். நான் வெறுமனதான் வந்திருக்கேன், என் மூளை கரையில இருக்கணும். இந்த முட்டா முதல்ல என்ன பண்ணா, திருப்பி கரையில கொண்டு போய் விட்ட உடனே குரங்கு அலர்ட் ஆயிடுச்சு. அலர்ட் ஆயிட்டே, உனக்கு பரிதாபம் பார்த்தோம் பாத்தியா, எனக்கே கட்சியில் நீ வேலை கொடுத்திய. இப்படிதான் சில முதலைகள் நம்மள விழுங்க வகையா இருக்கு. ஆனா நாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்கும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்குள்ள கிறிஸ்து இருந்தா எப்படிப்பட்ட முதல்ல வந்து விழுங்கலான்னு பார்த்தாலும் அதை புத்திசாலித்தனமா ஜெயிச்சிருவோம். அதை தான் சொல்ல வரேன். இததான் மூளைன்னு சொன்னேன் நான். எனக்குள்ள கிறிஸ்து இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? எப்படிப்பட்ட முதலையும் ஜெயிச்சிட முடியும். எத்தனை பேரோட வாழ்க்கையில முதல்ல என்ற வல்லமை இருக்கு? தண்ணியில வல்லமை இருக்கு. இப்ப தண்ணியில இருக்கிற வல்லமை இது. அதுதான் ஆண்டவர் சொன்னார் ஏசியா 42 அதிகாரம் 2-3 வசனங்கள்ல, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உங்க கூட இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எவ்வளவு பெரிய நீச்சல் வீரனா இருந்தாலும் சரி, தண்ணியில ஒரு முதல்ல இருக்குடா, அந்த முதல்ல ஒன்ன சேதப்படுத்தாதபடி. அதான் உங்க வாழ்க்கை பிரயாணத்துல நிறைய முதலைகள் இப்படி வரும். சில முதலைகள் மனித ரூபத்துல வரும், சில முதலைகள் கண்ணுக்கே தெரியாது. இந்த மாதிரி இடத்துலதான் இந்த ஜனங்க இருக்கிறாங்க. இந்த ஜனங்க இப்ப எங்க இருக்கிறாங்க? எகிப்துல இருக்கிறாங்க. எகிப்துனா என்ன அர்த்தம்? பெரிய முதல்ல, பெரிய முதல்ல, பெரிய முதல்ல. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, இந்த வல்லமை உங்க வாழ்க்கையில இருக்குன்னா நம்ம ஆண்டவரத்துல ஆண்டவரே என் வாழ்க்கையில சில முதல்ல இருக்கு, வாழ்க்கையில சில முதல்ல இருக்கு, அது ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. ஒப்பு கொடுக்கும் போது சங்கீதம் 74:14 வாசி பாருங்க. தேவரீர் முதலைகளின் தலைகளை நசுக்கி போட்டுன்னு சொல்லியிருக்கு. அப்ப ஆண்டவர் இடத்துல அதை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அதை என்ன செய்யறாராம்?
நசுக்கி போட்டுறார். நம்மளால நசுக்க முடியாது, ஆண்டவர் நசுக்கி போடுறதா இருக்கிறார். அப்ப இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு, நீங்க ராஜ பொக்கிஷமா இருப்பீங்க அப்படின்னு. அப்படின்னா முதல்ல என்ன பண்ணோம்? முதலைகளை கடந்து வரணும். முதல்ல என்ன பண்ணணும்? முதல் காரியமே முதலைகளை கடக்கணும். எத்தனை பேர் வாழ்க்கையில முதல்ல இருக்கு? எத்தனை பேரோட வாழ்க்கையில எந்த முதல்ல உட்காந்து இருக்கு? மனசுல நிறைய முதல்ல இருக்கு, வாழ்க்கையில நிறைய முதல்ல இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு. எப்ப என்ன பண்ணலாம், எதை டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. சரி, இப்போ ஒரு டவுட் வரும், நான் தண்ணியில இறங்கினா தானே முதல்ல என்ன பிடிக்கும்? எத்தனை பேருக்கு அந்த டவுட் இருக்கு? நான் மேலோட்டமா பாத்துறேன் முதலியா, ஓகே ஓகே, யாரையாவது விழிங்க எண்ணெய் விட்டுரு அப்படி மனசுல ஒரு எண்ணம் வந்திருக்குமே இப்ப, கரெக்டா? நான் ஏன் தண்ணி கிட்ட போவானே, முதல்ல ஏன் மாட்டிக்க போறானே, நான் கரையிலே நின்னுப்பேன். கரையில நிக்கிறீங்களா? அடுத்து வருது பாருங்க, எசேக்கியேல் 32ஆம் அதிகாரம். 32ஆம் அதிகாரம் 2வது வசனம். மனுபுத்திரனே, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து மறுபடியும் சொல்றாரு. முதல்ல பார்வோனை என்ன சொன்னாரு? முதல்லன்னு சொன்னாரு. ஓகே, அடுத்தது பாருங்க, மனுபுத்திரனே, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்பி அவனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஜாதிகளுக்குள்ளே நீ பாலசிங்கத்திற்கு ஒப்பானவன், பெருந்தண்ணீர்ல முதலை போல இருந்து தண்ணீரை கலக்கி ஆறுகளை குழப்பி விட்டாய். தண்ணியில தான் பிரச்சனைன்னு பார்த்தா இப்ப கரையில சிங்கம். என்ன வந்திருக்கு? தண்ணியில போனா பிரச்சனைன்னு பார்த்தா இப்போ சிங்கம். இந்த நேரத்துல நான் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ ராஜ பொக்கிஷமா இருப்ப. டேய், தண்ணியில முதல்ல கரை மேல சிங்கம், ஏன் நான் ராஜ பொக்கிஷமா விட்டா போதுண்டா சாமி. நிறைய பேர் அப்படித்தானே முடிவு எடுப்போம். பாருங்க, அவன் தண்ணியில முதலையா, கரையில சிங்கம். எப்படி இருக்கான் பாத்தீங்களா? சில வல்லமைகள். தண்ணீரில் முதல்ல, கரையில சிங்கம். கண்ணுக்கு தெரியாத சிங்கங்கள் உண்டு, கண்ணுக்கு தெரியாத சிங்கங்கள் உண்டு. இந்த சிங்கம் என்ன பண்ணும்? குடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ரத்தத்தை தான் குடிக்கும். பாத்திருக்கீங்களா? கழுத்துல ஒரு கடி கடிக்கும். கடிச்சு என்ன பண்ணும்? ரத்தம் மொத்தத்தையும் எடுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா உயிர். ஏன்னா மனுஷனுடைய ரத்தம் எதுல, உயிர் எதுல இருக்கு? ரத்தத்துல இருக்குன்னு பைபிள் சொல்லுது. இப்ப என்ன பண்ணுது இந்த சிங்கம்? ஃபர்ஸ்ட் ரத்தத்தை எடுத்துரும். அப்படின்னா இந்த வல்லமை கிட்ட மாட்டினா முதல்ல நமக்குள்ள இருக்கிற இயேசுவை எடுத்துரும் வெளியே. முதல்ல வெளியே இயேசு எடுத்துரும். அப்புறம் என்ன பண்ணும்? எலும்பெல்லாம் ஒட்டிக்க, மலுக்குன்னு. பாத்திருக்கீங்களா? அப்படியே பட்ட பட்ட பட்டன்னு உடைக்க எலும்பெல்லாம். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட மனுஷங்க கரையில இருக்கிறாங்கன்னு தெரியல. நிறைய பேர் சிரிக்கிறீங்க, பார்த்தா தெரியுது. அப்பா, தண்ணியில போனா முதல்ல, கரையில வந்தா சிங்கம். இருக்கா இல்லையா? இது பாருங்க, இதுதான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அலைகிறானா. பிசாசு இங்க என்னன்னு சொல்லியிருக்கு? கர்ஜிக்கிற சிங்கம், எவனை விழுங்கலாமோ. அப்படின்னா இதுல இன்னொரு அர்த்தமும் இருக்கு, பல்லு புடுங்குன சிங்கம். ஆனா சிங்கம் சிங்கம் தானே. நம்ம என்ன கிட்ட போய் பல்ல திறந்தா பார்க்க முடியும் பல்லு இருக்கா இல்லையான்னு? பிசாசு அப்படிதான் சுத்தி திரிதான். யார விழுங்கலாம், எதுல விழுங்கலாம், எப்படி விழுங்கலாம், எந்த சூழ்ச்சியில விழுங்கலாம். ஆனா நிறைய பேர் தெரியாம என்ன பண்ணிடுறாங்க? சிங்கத்துக்கிட்ட, பிசாசின் வல்லமை கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், முதலையா இருந்தா அவர் மிதிச்சு போடுவாருங்க, சிங்கமா இருந்தா அவர் சிங்கத்தின் வாய்களை கட்டி போடுவார். ஏன்னா நீங்க அவருக்கு எப்படி மாற போறீங்க? ராஜ பொக்கிஷமா மாற போறீங்க. இது வரைக்கும் சாதாரண ஆள் நீங்க. இனிமே ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்குள்ள இருக்கும்போது, என் வார்த்தை உனக்குள்ள இருக்கும்போது நிச்சயமாகவே நீ ராஜ பொக்கிஷமா மாறிடுவ. பாருங்க, தாவீது சொல்றான் பாருங்க, பாவம் நல்ல மனுஷன், யுத்தத்தெல்லாம் ஜெயிச்சவன். சங்கீதம் 23:13 வாசிச்சு பாருங்க. பீறி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். கோலியாத்தை அடிச்சவங்க, ஒரு சிங்கத்தை வாயை பொழந்து சாகடிச்சவன், இப்ப சொல்றான் எல்லாத்தையும் செஞ்சான் ஒரு நேரத்துல. இப்ப என் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? சிங்கத்தை போல என் மேல தங்கள் வாயை திறக்கிறார்கள். எப்ப முழுங்கலான்னு என்ன பார்த்துக்கினே இருக்கிறான். இனி எது உங்களை முழுங்கலான்னு பார்த்துன்னு இருக்கு? வியாதியா, தரித்திரமா, சாபமா, பொல்லாத மனுஷங்களா, பொல்லாத ஆவியா, பிசாசின் கிரியா? நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சிங்கத்தை அங்க மிதிச்சாரு, இங்க கட்டிடுவாரு. தானியல தூக்கி சிங்கத்தின் கபில போட்டாங்களா? நிறைய சிங்கம் இருந்ததா? ஒரு ஆளுக்கு ஒரு சிங்கமே போதும். நிறைய சிங்கம் இருந்தது. ஆண்டவர் என்ன சிங்கத்தை சாவச்சா போட்டாரு? ஒரு தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டு தச்சிட்டாரு அப்படியே. ஏன் தெரியுமா? சிங்கம் செத்து போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ராஜாக்கு அவ்வளவு பெரிய இது வந்திருக்காரு,
தானியலுடைய பேரை பெருமைப்படுத்தணும்னா சிங்கத்தின் வாய்கள் கட்டி போட்டா மட்டும்தான் அந்த ராஜா பாப்பா. நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுங்க, நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிங்கத்தை என்ன பண்ணுவார்? கட்டி போட்டுருவார். விசுவாசிக்கலாம், விசுவாசிக்க மாட்டீங்களா? இப்ப சொல்லுங்க, ராஜ பொக்கிஷம் வேணுமா வேணாமா? ஐயோ பாஸ்டர், ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறதுக்கே பயமா இருக்குது. என்ன இந்த பக்கம் பார்த்தா முதல்ல தண்ணியில, கரையில பார்த்தா சிங்கம், எங்கதான் போறது? ஊமைன்னு ஒரு படம் ஒரு நாள் முன்னாடி வந்து, ஜாக்கி சான் படம். அவன் இப்படிதான் தண்ணியில மாட்டிப்பான், கரையில மாட்டிப்பான், மரத்து மேல இறங்குவான், அவனுக்கு எல்லாம் மெமரி லெவல் லாஸ் ஆயிடும். அந்த மாதிரி கதை தான். பார்வோனின் வல்லமை சிலது கண்ணுக்கு தெரியும், சிலது கண்ணுக்கு தெரியாது. அது தண்ணியில முதல்ல, கரையில சிங்கம். எத்தனை பேரோட வாழ்க்கையில எப்படி இருக்கு? கண்ணுக்கு தெரியற சிங்கம், கண்ணுக்கு தெரியாத சிங்கம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர்ல ஒப்புக்கிடுங்க, ஆண்டவரை முதல்ல வந்தாலும் நீங்க மிதிச்சு போடுவீங்க, சிங்கம் வந்தாலும் என் வாழ்க்கையில நீங்க வாயை கட்டி போடுவீங்க. ஒப்பு கொடுத்தா சரி. ஏன்னா இதெல்லாம் என்ன ஏன் தெரியுமா? ட்ரைனிங் மாதிரி. நான் காலைல சொல்லியிருந்தேன், இந்த மிலிட்ரி ஆளுங்கெல்லாம் பாருங்க, நல்லா வயசான காலத்துல திடகாத்திரமா இருப்பாங்க. அது காரணம் என்னன்னா, அந்த மிலிட்ரியில ஒரு 5-6 வருஷம் போட்டு ட்ரைனிங் பிச்சு எடுத்துருவாங்க. அங்க கொடுக்குற சாப்பாடு, கொடுக்குற ட்ரைனிங். அந்த மாதிரிதாங்க. ஏன் இன்னைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில முதலே அனுபவிச்சிங்க? ஏன் ஆண்டவரே இன்னைக்கு என் வாழ்க்கையில சிங்கத்தை அனுபவிச்சிங்க? எல்லாத்துக்கும் காரணம் நீ ராஜ பொக்கிஷமா மாறணும்ன்றதுக்காக தான் நான் இதை செஞ்சிருக்கேன். நீ இதெல்லாம் தாண்டிட்டேன்னு வச்சுக்கோ, கட்டாயமா ராஜ பொக்கிஷம் தான். சிலர் இதுலயே விழுந்து போயிடுறாங்க. சரி, தண்ணியில முதல்ல, கரையில யாரு? சிங்கம். சரி, போதுமா? இல்ல அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போட்டா? என்னையா நீங்க பாஸ்ட் ஒரு ஃபார்ம்லயே வந்திருக்காரு போல இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க உங்களை ஒரு ராஜ பொக்கிஷமா கடவுள் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க யார்கிட்ட கொள்ளையும் போக கூடாது, யாரும் உங்களை கொள்ளை அடிக்க முயற்சியும் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் தாண்டி வந்ததுனால உங்க வாழ்க்கையில என்ன தெரியும்? முதலையும் தெரியும், சிங்கத்தையும் தெரியும். அடுத்தது ஒண்ணு சொல்றேன். லேவியராகமத்தின் புத்தகம், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம். லேவியராகமம் 26:13. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முடித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அடுத்தது பாத்தீங்களா? எகிப்துனா என்னவா? நுகம். தண்ணியில முதல்ல, கரையில சிங்கம். சரி, ஓடியா தப்பிச்சுக்கலான்னு பார்த்தா கழுத்துல பாரம். அடுத்தது என்ன இருக்கா? நுகம்னா என்ன? ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன். ஒரு 2 மாட்டுக்கு மத்தியில ஒரு பெரிய கட்டையை வச்சு கழுத்துல ஒரு லாக் போடுவாங்க பாருங்க, அதான் நுகம், வெயிட். எகிப்துன்னா அப்ப என்ன அர்த்தம்? முதலாவது, என்னை ஏன் ஆண்டவர் சோதிக்கிறார் எகிப்துல வச்சுனா? முதல்ல, 2வது சிங்கம், 3வது கழுத்துல பாரம். இப்ப ஓடவே முடியாது. தண்ணியில இறங்க மாட்டேன், ஓகே, முதல்ல தப்பிச்சாச்சு. கரையில நிக்கிறேன், ஓடியா தப்பிச்சிடலான்னு பார்த்தா இப்ப பாரம். கழுத்துல என்ன இருக்கா? பாரம். இப்ப இந்த பாரத்தை சுமந்துகிட்டு நிமிர்ந்து நிக்க முடியுமா யாராவது வாழ்க்கையில? குனிஞ்சேதான் போகணும். அப்ப எகிப்து வல்லமை என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கைய தலை குனிய வைக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை நிமிரச் செய்கிறது. உங்கள் வாழ்க்கையை நிமிரச் செய்கிறது. எகிப்துனா என்னன்னா, உங்க வாழ்க்கை அழுத்துறது. ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையை போட்டு அழுத்தும், நிமிரவே விடாது. ஏதோ ஒரு பாரம், அது கடன் பாரமாகட்டும், மனிதர்களுடைய பாரமாகட்டும், வியாதி ஆகட்டும், கொஞ்சம் எழுமலா கூட அப்படியே போட்டு அமுத்தும். எத்தனை பேரோட வாழ்க்கை எப்படி இருக்கு? அப்படின்னா உங்களை ட்ரைனிங்ல ஆண்டவர் போட்டிருக்காருன்னு அர்த்தம். நீங்க ஆண்டவருக்குள்ள உண்மையா இருக்கும்போது, நான் சொல்றேன் பாருங்க, எல்லாருக்கும் இது பொருந்தாது. நான் ஆண்டவருக்குள்ள உண்மையா இருக்கும்போது ஆண்டவர் சில சூழ்நிலையா என்ன நடத்துறார், அதை புரிஞ்சுக்கணும். எகிப்துனா என்ன? நுகம். அதாவது மாட்டிக்கிட்டா வெளியே வர முடியாது. அந்த இடத்துல தான் போய் யார் மாட்டிக்கிட்டது? யாக்கோபு போய் மாட்டின இடம் பதாமராம். பதாமராம்னா என்ன அர்த்தம் சொன்னேன்? நுகம். மாட்டிக்கிட்டா அவ்வளவு சாமானியத்துல வெளியே வர முடியாது. ஓனர் வந்து அவுத்து விட்டாவன்ட்டு தான் உண்டு. எத்தனை பேரோட வாழ்க்கையில முதல்ல இருக்கு? எத்தனை பேரோட வாழ்க்கையில கரையில சிங்கம் இருக்கு? அடுத்தது பார்த்தா பாரம். எமன் பாரத்தையோ நம்ம சுமந்துன்னு, எந்தெந்த பாரத்தையோ என் தலை மேல போட்டாங்க. என்னென்ன எது வரைக்கும் அதாவது சொல்லுவாங்க. நான் ஒரு இடத்துல சொன்னேன், சின்ன வயசுல பிள்ளைகளை சுமக்கிறோம், கரெக்டா? கொஞ்சம் வளர்க்குற வரைக்கும் கையை பிடிச்சி இழுத்து சுமக்கிறோம். அப்புறம் பிள்ளைங்க என்ன பண்றாங்க? அவங்க பெத்தவங்களை கொடுத்து நம்மள திருப்பி சுமக்கார வச்சிடுறாங்க. எப்படி? இவங்க என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் பண்ணி குழந்தைய கொடுத்து, இந்த குழந்தைய பாத்துக்கோ, இந்த குழந்தைய ஸ்கூல் கிட்டுன்னு போ, இந்த குழந்தைய ஸ்கூல்ல இருந்து கூட்டுன்னு வா. வயசான காலத்துல இது அட்டை பாரம் சுமக்கிற மாதிரி ஆயிரும். அப்படிதான். இது அன்பான பாரம்னு வச்சுக்கோங்க, இதை சுமந்துட்டு போயிடலாம். ஆனா இந்த பாரம் ரொம்ப கஷ்டங்க. இந்த பாரத்தை சுமக்கிறது ரொம்ப கஷ்டம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 48வது வசனம். உபாகமம் 28:48.
சத்துருக்களை சேவிப்போம், அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். பாத்தீங்களா, இந்த நுகத்தை யார் கொண்டு வரதான்? சத்ரு. நம்மளா போய் சில நேரத்துல என்ன பண்றது, தேவையில்லாத தலையை கொடுத்து மாட்டினாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. கரெக்ட், சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சொல்லுவாங்க? தேவையில்லாத தலையை கொடுத்துட்டாங்க, தேவையில்ல அந்த டோர் தந்து விடுங்க, தேவையில்லாத என்ன பண்ற தலையை கொடுத்து மாட்டிக்கினாங்க, சத்ரு என் தலை மேல என்ன என் மேல பாரத்தை வச்சுட்டு ஓட்டாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுதானா இப்ப இன்னைக்கு எத்தனை பேரோட சோல்ல அந்த மாதிரி பாரம் இருக்கு? இந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியல ஆண்டவரேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில இப்படி ஒரு பாரம் இருக்கு, அந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியல, எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஏன் தெரியுமா? சில நேரத்துல பாரத்தை நாமளே வாங்கிக்கிறோங்க. வாங்கிக்கிட்டு என்ன பண்றோம்? ஏசப்பா ஏன்பா இப்படி செஞ்சீங்கப்பா, ஏன்பா என்ன இப்படி சோதிக்கிறீங்கப்பா அப்படின்ட்டு என்ன பண்றது? அப்படியே இயேசுவே நம்மள சோதனைக்குள்ள கொண்டு போய் பாரத்தை விட்டாம, சில நேரத்துல ஆண்டவர் அனுமதிச்சா நான் ராஜ பொக்கிஷமா மாறிடுவேன். ஆனா நானே போய் பாரத்துல மாட்டிக்கிட்டு அப்புறம் ஏசப்பா ஏசப்பானா வாயிலே ஒண்ணு போட்டேனாப்பான்னு வாசிங்க 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 கொரிந்தியர் 6:15. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். இப்ப பாருங்க, இங்கதான் பிரச்சனை. இப்ப இந்த தேவையில்லாத ஆளுங்களுடைய பாரத்தை தூக்கி நம்ம சோல்டர்ல போட்டுக்கின அவங்க போயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? பாரத்தை வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. அது நான் இப்ப ரொம்ப தெளிவான தீர்மானம், கொஞ்ச நாளா ஜெபம், யாராவது ஜெபம் பண்ண சொல்றாங்களா? இந்த பாரம் பெருசா இருக்கா? ஜெபம் பண்ணிக்கிறோம், ஜெபம் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான், ஒரே லைன். ஏன் தெரியுமா? நாம ஓகே நம்மளால சுமக்க முடியும் இந்த பாரத்தை அப்படின்னா சுமக்கலாம். நம்ம பாரத்தை சுமந்துச்சு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இதுதான் இப்ப இன்னைக்கு எந்த பாரம் உங்க மேல இருக்கு? ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க பாரத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. இல்லைன்னா இந்த பாரத்தை வைக்க 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 உங்க தலை நிமிரவே முடியாது. இருக்க 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 உடம்ப வளைச்சுக்கிட்டே போகும், நிமிரவே விட மாட்டான் இந்த எகிப்தின் வல்லமை. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நீங்க எகிப்துல வச்சிருக்கிறவங்கள அப்படின்னு சொல்றாருன்னா நாம நிமிரவே விட மாட்டான். தண்ணியில அவன் யாரு? முதல்ல. நிலத்துல அவன் யாரு? சிங்கம். அடுத்தது ஓடலாம், ஓடி எங்க மரங்கிற ஏறிடலான்னு பார்த்தா அடுத்தது யாரு? அவன் பாரம். யாரும் விட மாட்டான். வெயிட்ட வச்சு ஏற முடியுமா? யாரும் விட மாட்டான். சிலது கண்ணுக்கு தெரியும், சிலது கண்ணுக்கு தெரியாது. ஆரம்பம் அது சிலருக்கு எப்படி இருக்குன்னா, இந்த எகிப்தியருக்கு ஆரம்பம் அற்பமா இருந்தது, ஆனா முடிவு சம்பூர்ணமா இருந்தது. ஆனா நம்ம ஆரம்பமே அமக்கலம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், முடிவு அதை விட அமக்கலம் ஆயிடும். இப்ப பாருங்க, இப்ப இந்த இடத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது. இப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்ன பாஸ்டர் சொல்றீங்க? அப்ப எங்கதான் போறது? நான் எங்கதான் போறது? தண்ணியில இறங்கினா முதல்ல, கரையில வந்தா சிங்கம், அப்படியே எங்கன்னா ஓடி தப்பிச்சுக்கலான்னு பார்த்தா பாரம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நாகும் 1 அதிகாரம் 13வது வசனத்துல, உன்மேல் இருக்கிற நுகத்தை முறித்து அதை உடைத்து, ஆண்டவர் சொல்ற மேல இருக்கிற நுகத்தை நான் உடைப்பேன். ஏன் தெரியுமா இந்த நுகத்தை கொடுத்திருக்கிறேன்? நீ நல்லவன் தான், நீ ஜபிக்கிறவன் தான், நீ ஆராதிக்கிறவன் தான், நீ எனக்கு பிரியமானதான். ஆனா பாரம் இருக்கு உன் மேல. நீ நல்ல விஷயங்களுக்காக பாரம் சுமக்கிற. ஏன்னா உன்னதான் நான் ராஜ பொக்கிஷமா மாத்த போறேன். நீங்க இந்த பாரம் எங்க வரணும் தெரியுமா? அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிறீங்க பாத்தீங்களா, அது ஒரு பாரம். அடுத்தவங்களுடைய துக்கத்தை நீங்க உள்ள வாங்குறீங்க பாத்தீங்களா, அது ஒரு பாரம். மத்தவங்களுக்காக அவங்க கூட பிறந்திருக்க மாட்டாங்க, அவங்க வேற யாரோ இருப்பாங்க, அதிகமா அவங்கள பத்தி நம்ம தெரியாது. அவங்களுக்காக நம்ம உட்காந்து கடவுள்கிட்ட ஜெபம் பண்ண பாருங்க, அந்த பாரத்தை நம்ம மனசுல ஏத்துக்கிறோம் பாருங்க. அந்த பாரத்தை சுமந்து பாருங்க, உங்களுக்கு தேவையில்லாத பாரத்தை அவர் உடைத்து போடுவார். இந்த எகிப்தின் பாரத்தை உடைத்து போடுவார். முதலைய மிதிச்சு போடுவார், சிங்கத்தை கட்டி போடுவார், அடுத்தது இந்த பாரத்தை உடைச்சு போடுவார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு விரோதமா முதல்ல போல ஆளுங்க வந்தாலும் அவர் மிதிச்சு போடுவார். எனக்கு விரோதமா சிங்கம் போல வந்தாலும் சரி வல்லமைகள் அதை கட்டி போடுவார். அடுத்தது எனக்கு விரோதமா நுகங்கள் வந்தா அதை உடைச்சு போடுவார். ஏன்னா நான் இப்ப எதுக்கு ட்ரெயின் ஆயிட்டு இருக்கேன்? ராஜ பொக்கிஷமா ட்ரெயின் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஆண்டவர். நான் ராஜ பொக்கிஷமா மாற போறேன். இப்ப இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சரி முதலே ஜெயிச்சாச்சு, சிங்கத்தையும் ஜெயிச்சாச்சு, கொஞ்சம் பாரம் வந்தவன பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நின்னுது. நான் போன வாரம் சொன்ன பாருங்க, ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு கதை, சபையை குறித்து ஒரு காரியம் சொன்னேன். ஒருத்தர் சாட்சி சொன்னாரா, கட்சியில கடவுள் நாய் அமைச்சு என்ன பண்ணாரு, அந்த இடத்துல அப்படியே வாழ்க்கையை மாத்திட்டாரு. அந்த பாஸ்டர் சொன்னார், அப்ப யாருக்கு ஜெபிக்க, உங்களுக்கா அந்த நாய்க்கா? அது போலதான் இப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்தோம், ஆண்டவர் உங்களுக்கு தெரியும் உங்க வாழ்க்கையில எது முதல்லன்னு சொல்லி. ஆனா நான்
எகிப்து எனக்கு வெளியே இருந்தா பிரச்சனை இல்ல, எகிப்து என் இருதயத்துக்குள்ள போயிடுச்சுன்னா பிரச்சனை. அப்ப எகிப்து இருதயத்துக்குள்ள இருக்குன்னா அப்ப நான் முதலியா இருக்கேன்னு அர்த்தம். எகிப்து உள்ள இருக்குன்னா நான் சிங்கமா இருக்கேன்னு அர்த்தம். அப்ப எகிப்து உள்ள இருக்குன்னா நான் அடுத்தவங்களை பாரப்படுத்துறேன்னு அர்த்தம். ஆனா எகிப்துக்கு வெளியே இருக்கு, எனக்குள்ள இயேசு இருக்கிறாருன்னா எனக்கு விரோதமா சிங்கம் வந்தாலும் சரி, முதல்ல வந்தாலும் சரி, வெயிட்டு வந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஆண்டவர் மாத்துவார். சரி, இதோட முடிச்சுட்டா அப்புறம் வேற ஏதாவது சொல்லிட்டா? ஐயோ போதுண்டா சாமி, ஆள விடுறா சாமின்ற மாதிரி இருக்கு உங்க முகங்கள்லாம். நான் தான் சொன்னேனே. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு கடினமா உழைக்கிறவன் நாளைக்கு எப்படி இருப்பான்? நல்ல செழிப்பா இருப்பான். கரெக்டா? இன்னைக்கு குடும்பத்துக்காக ஓடுறவன் நாளைக்கு குடும்பம் உட்கார வச்சு உங்களை சாப்பாடு போடும். அது போலதான் நான் என் வாழ்க்கையில சில காரியங்களை கடவுளை அனுமதிச்சிருக்கிறாருன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள் அனுமதிக்கிறாரா பிசாசு அனுமதிக்கிறானான்னு தெரிஞ்சுக்கணும். சில பேரு தாங்களே போய் உருவ குத்தி முள்ளு இருக்கிற இடத்துலயே தான் இருக்கும். நம்ம போய் காலை பத்துக்குன்னு வச்சுட்டு ஏசப்பா முள்ளு குத்திச்சுப்பான். முள்ளு இருக்க வேண்டிய இடத்துலயே தான் இருந்தது, உன்னேவன் தூக்கி போய் காலை அதுல வைக்க சொன்னதுன்னு. அது மாதிரிதான் எகிப்து இருக்க வேண்டிய இடத்துலயே தான் இருக்கும். நாம போய் எகிப்துல காலை விட்டு ஆண்டவரே என்ன ஆண்டவரே என் வாழ்க்கையில முதல்ல, என் வாழ்க்கையில என்ன சிங்கம், அந்த பக்கம் போவாதன்னா நீ ஏன் போன? சரி, முதல்ல என்ன பண்ணிடுவார்? மிதிச்சிருவார். சிங்கம் என்ன பண்ணுவாரு? கட்டிடுவார். அடுத்தது நுகம், அதை உடைச்சிருவாரு. சரி, அடுத்தது எரோமியாவின் புத்தகம். எரோமியாவின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். எரோமியாவின் புத்தகம் 46ஆம் அதிகாரம். பிரவாகம் போல் அப்படின்னா என்ன தெரியுமா? சுனாமி அலை போல். இப்ப பாருங்க, இவன் யார்? பாத்தீங்களா? அடுத்தது அடா பாவி, இவன் நம்ம பாரத்தை உடைச்சா அடுத்தது எப்படி வரானாம்? சுனாமி அலை மாதிரி வரானாம். ஃபர்ஸ்ட் முதலையா வந்துட்டான், அடுத்தது சிங்கமா வந்தான், அடுத்தது பாரமா வந்தான், இப்ப எப்படி வந்திருக்கானா? சுனாமி அலை போல. எத்தனை பேரோட வாழ்க்கையில அலை அடிக்குது. அலை ஓஞ்ச பாடு இல்ல பாஸ்டர். ஒரு நாள் சமாதானமா இருந்தா 2 நாள்ல அலை பிச்சு எடுக்குது. ஒரு வாரம் அலை ஒரே நாள்ல அடிக்குது வீட்டு. ஒரு வாரம் அலை ஒரே நாள்ல அடிக்குது வீட்டு உள்ள. ஒரு வாரம் 5 நாள் சமாதானமா போனா அப்ப நாம அப்ப யோசிங்க, எகிப்தியன் வெளியே இருக்கிறானா உள்ள இருக்கிறானான்னு. முதல் காரியம் நான் சொல்றேன் பாருங்க, நமக்குள்ள எகிப்தியன் இருந்தா அதை விட்டு நம்ம வெளியே வந்துடணும். 430 வருஷம் அந்த ஜனங்களுக்கு ஏன் ஆச்சு தெரியுமா? அவங்க சில நேரத்துல எகிப்தியனை உள்ளுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா எப்பயோ வெளியே வந்துட்டு இருக்கலாம். இப்ப எகிப்தியன் யாரா? சுனாமி அலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தாங்குவோமா? ஆடா பாவி, பாரத்தை இப்பதான் இறக்கி வச்சுட்டு ஓடலான்னு பார்த்தா சுனாமி அலையா? அலையா அடிக்குதே சுனாமி அலை. இப்ப ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஓடவும் முடியாது, நான் தண்ணியில தான் பிரச்சனைன்னு பார்த்தா நிலத்திலயும் பிரச்சனை, நிலத்துலதான் பிரச்சனைன்னு பார்த்தா வாழ்க்கையில பாரம்ன்ற பிரச்சனை. தப்பிச்சு கொஞ்ச தூரம் நந்து போலான்னு பார்த்தா அலையா அடிக்குது. எத்தனை பேர் சொல்ல முடியும் இப்படி அலையா இருக்கு என் வாழ்க்கைன்னு சொல்லி? இப்ப சொல்லுங்க, இது மத்தியில எத்தனை பேருக்கு ராஜ பொக்கிஷம் வேணும்? வேணாம் பாஸ்டர். பாத்தீங்களா பாஸ்டர், பொக்கிஷமே வேணாம், ஆளை விடுறா சாமி, எனக்கு பொக்கிஷமே வேணாம். சர்ச்சுக்கு வரும், உதாரணத்துக்கு சொல்றேன், சர்ச்சுக்கு வரீங்க, வரும்போதே வண்டி பஞ்சர். ஐயோ ஐயோ என்னடா இது. சரி சரி கொஞ்சம் நந்து போலான்னு பார்த்தா பள்ளம் வெட்டி வச்சுக்கிறான். என்னடா இது. சரி பள்ளத்தை தாண்டி நந்து வரலான்னு பார்த்தா மழை பொழந்து கட்டுது. என்னடா இது. சரி இன்னைக்கு நேரம் சரியில்லை, நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படித்தானே எண்ணம் வரும். எண்ணம் வரும். சரி அப்படியே நம்ம மழையை கடந்து வந்தாலும் பார்த்தா நாய் ஒண்ணு, வெறுநாய் ஒண்ணு 10 2-3 பேர் வேற ஏற்கனவே இப்பதான் கச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் அல்ல. ஆனா அதையும் தாண்டி இயேசுவின் வார்த்தையை கேட்க வந்துட்டேன்னா, இயேசுக்காக வந்துட்டேன்னா, இங்க இருக்குங்க ராஜ பொக்கிஷம். இதுதான் ராஜ பொக்கிஷம். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குறீங்க பாருங்க, நிறைய பேருக்கு இந்த சத்தியம் தெரியாது. பிரச்சனை வரும்போது சொல்லணும், பாஸ்டர் சொன்னார் இது சிங். ஆனா ஒண்ணு நான் திருப்பி உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம், சபையில யாருக்கும் இந்த பேரை மட்டும் வச்சிடாதீங்க. பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல இது சிங்கம், இது முதல்ல, இது சுனாமி, இது பாரம். எதுக்குன்னா இதெல்லாம் செய்யறவங்க நம்ம இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க வச்சுறது. அது சொல்லும் போது முன்ன சொன்னீங்களே அதே மாதிரி பக்கத்து வீட்டுல ஒரு பாம்பு, சர்ப்பம். நான் சொல்றேன் பாருங்க, நமக்குள்ள எதுவும் வராத வரைக்கும் நல்லதுங்க. நமக்குள்ள இயேசு இருக்கிறார், எல்லாம் வெளியே இருக்கட்டும், அதெல்லாம் அவர் பார்த்துப்பார். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் ராஜ பொக்கிஷம் வேணும்? போதுமா? நிறுத்திட்டுமா இதோட?
இதோட பொக்கிஷம் கொடுத்துருங்க பாஸ்டர், போயிடுறேன் நான். இதே ரொம்ப ஹெவி வெயிட்டா இருக்கு. என்னதான் சொல்ல வரீங்க நீங்க? என்னதான் சொல்ல வரீங்க? தண்ணிலையும் வாழ முடியாது, நிலத்திலயும் வாழ முடியாது, பாரம் எல்லாம் வாழ முடியாது. அப்படியே எங்கன்னா ஓடி தப்பிச்சுக்கலான்னு பார்த்தா சுனாமி அல்ல அடி பொழக்குது. சாதா இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, சுனாமி. எகிப்தியன் யாரா? சுனாமி. என்னதான் பாஸ்டர் பண்ணுது? நான் சொல்றேன் பாருங்க, நீங்க விசுவாசமா இருக்கும்போது மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னா, உங்களுக்கு விரோதமா அடிக்கிற அலைகளை பார்த்து பேசுங்க, ஒண்ணுமே இல்லாத போயிடும். அலைகள் ஒன்றுமே இல்லாத போயிடும். சரி, இதோட போதுமா? இல்ல அடுத்தது வேற ஏதாவது சொல்லவா? சரி, உங்க முகங்களை பார்த்தா போதும். நம்ம இன்னொரு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். உபாகமத்தின் புத்தகம். என்ன பாஸ்டர், எங்க லைஃப்ல நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு பேசுறீங்களா? இல்லைங்க, வசனத்தின்படி பேசுறேன். வசனம் தான் அப்படி சொல்லு. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமாக ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்துக்கொண்டு உங்களை எகிப்தியனும் இரும்பு கால்வாயிலிருந்து புறப்பட பண்ணினா. ஆடா பாவமே. அடுத்தது இரும்பு காவா. என்ன அர்த்தம் தெரியுமா? இரும்பு காவானா என்ன அர்த்தம் தெரியுமா? இரும்புகளை உருக்குகிற இடமா. அங்க போய் வேலையே செய்ய முடியாது. கரெக்டா? இரும்பை உருக்குற இடமா இரும்பு காவா. இரும்பு காவா. எத்தனை பேரோட வாழ்க்கையில உருக்குன்னு உருக்குது பிரச்சனை. ராஜ பொக்கிஷமா நீங்க மாறணும்னா சில காரியங்கள்ல ஆண்டவர் உங்களை உருக்கி எடுப்பார். தங்கம் எப்படி உருக்கப்படுது? உருக்க தங்கம் எப்படி மாறுது? புடமிடப்பட்ட தங்கமா மாறுது, சுத்த தங்கமா மாறுது. சாதா கோல்டு போறதுக்கும் 916 போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? கேட்டனா கோல்டாங்க 916 கோல்டு தான். ஆனா என்ன சொல்லுவோம்? 916 ஏன் சுத்த தங்கம். அப்ப ராஜ பொக்கிஷமா மாறணும்னா சில நேரத்துல ஆண்டவர் உருக்கி எடுப்பார். இந்த இரும்பு காவா பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். இது மனுஷனை, இப்ப இரும்பு கால்வாய்னு வச்சுக்கோங்க, ஒரு நெருப்பை உருக்குற இடம், இரும்பை உருக்குற இடம். அந்த இடம் எப்படி இருக்கும்? முதல்ல என்ன பண்ணும்? அனல் ஏத்தம் உடம்புல. கரெக்டா? ஒரே வாழ்க்கை அனல்லா இருக்கு பாஸ்டர், வாழ்க்கையே ஒரே அனல் பூச்சின்னு அலையுது. இன்னொன்னு என்ன பண்ணும்? அழிக்கும், தோல் எல்லாம் அழிக்கும். அடுத்தது எலும்பெல்லாம் நாசமாக்கும், அப்புறம் சாம்பல் ஆக்கிடும். அத நான் சொல்றேன் பாருங்க, ஆண்டவர் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருந்து இதை அனுபவிச்சிருக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கைய ஆண்டவர் ராஜ பொக்கிஷமா மாற்றுவார். ராஜாவின் பொக்கிஷமா போய் சேர போறீங்க. இயேசு சொல்லுவார், இது என் பொக்கிஷம், இது என் பொக்கிஷம், இது என் பொக்கிஷம், இது என் பொக்கிஷம். காரணம், இது முதலைய பார்த்திருக்கு, இது சிங்கத்தை பார்த்திருக்கு, இது பிரவாகித்து வருகிற யோர்தானை பார்த்திருக்கு, இது அதை மட்டும் இல்லைங்க, நுகத்தையும் பார்த்திருக்கு. இது இரும்பு காவா போல உருக்குனாலும் எனக்கு வேண்டப்பட்ட ராஜ பொக்கிஷமா இது மாறி இருக்கு. வாழ்க்கையில சில காரியங்களை கர்த்தர் அனுமதிச்சிருக்காரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதையெல்லாம் இப்ப தாண்டி இருக்கிறீங்க? இப்ப உங்க வாழ்க்கையில நான் சொன்னதெல்லாம் எதுல நடந்துகிட்டு இருக்கு? ஆனா நான் சொல்றேன், ஆண்டவர் நிஜமாவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிமை செய்வார். ராஜ பொக்கிஷமாய் மாறுவீங்க. ஏன்னா இதெல்லாம் எங்க தெரியுமா செஞ்சு முடித்தாரு? எகிப்து ஜனங்களுக்கு மோசேவை அனுப்பி ஒரு விடுதலையை கொடுத்தாரு. இயேசுவே நமக்கு சிலுவையின் மூலமா ஒரு பெரிய விடுதலையை கொடுத்திருக்கு. அவருடைய ரத்தத்தினால என்ன பண்ணிருக்காரு? நம்ம மீட்டு இருக்கிறார். அங்க அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது. இந்த ரத்தத்தினால ஒரு மீட்பு உண்டாயிருக்கு. இதன் மூலமா உங்களையே அற்புதமா வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ளதான் இருக்கு அற்புதம், உங்களுக்குள்ளதான் இருக்கு அதிசயம். 430 வருஷம் அடிமையா இருந்த ஜனங்க இப்படிதான் இருந்தாங்க. இவங்களதான் ஆண்டவர் என்ன சொன்னார்? ராஜ பொக்கிஷமா மாத்துவேன்னு சொல்லி. அப்ப இன்னைக்கு இயேசு ராஜாவை தேடி வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில முதல்ல வந்தா ஆண்டவர் என்ன செய்வார்? மிதிச்சு போடுவார். சிங்கம் வந்தா என்ன செய்வார்? எங்கேயாவது வசனத்துல மேல எழுதிடாதீங்க, யாராவது பிடிக்காதவங்க பேரை பிராக்கெட் போட்டு அதுக்கு மேல இவன் தான் எகிப்தியன், இவன் தான் சிங்கம், இவன் தான். இப்போ இந்நேரத்துக்கு மைண்ட்ல ஓடி இருக்கும், அது என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சிந்தனையில வந்திருக்கும், இதெல்லாம் சிங்கம், இதெல்லாம் நுகம், இதெல்லாம் என் வாழ்க்கையில இருக்கிற பாரம், இதெல்லாம் பாரம்டாப்பா, இதெல்லாம் தூக்கினு எப்படிதான் ஓடும், இதெல்லாம் சிங்கம். ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன் கேளுங்க, நீங்க இயேசுவின் பிள்ளையாருங்க. இயேசுவின் பிள்ளையா நீங்க நான் ஆண்டவரை தேடி வந்திருக்கீங்க பாருங்க. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் வந்தாலும் அதை அவர் மாற்றி உங்களை ராஜ பொக்கிஷமா மாற்றுவார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒரு ராஜ பொக்கிஷம் இருக்கும். அது வயசானவங்க சின்னவங்கன்னு இல்லைங்க. நிச்சயமாவே ராஜ பொக்கிஷமா மாத்துவாரா மாத்த மாட்டாரா?
மாத்தாரா மாத்த மாட்டாரா? அப்ப சொல்லணும், நான் ராஜ பொக்கிஷம், எனக்கு நடந்தது நல்லது, முதல்ல வந்தது நல்லது, சிங்கம் வந்தது நல்லது, சுனாமி அலை மாதிரி வந்து பிரச்சனை வந்தது நல்லது, என் வாழ்க்கையில பாரம் வந்தது நல்லது, என் வாழ்க்கையில உருக்கி எடுத்தார் ஆண்டவர். சிலரை குடும்பத்தோடு உருக்கி எடுப்பார், சிலரை தனியா வச்சு செய்வார், உருக்கி எடுப்பார். கரெக்ட் தானே? எத்தனை பேர் இதை கடந்து வந்திருப்பீங்க? இன்னைக்கு பேசுறது உங்களுக்கே பேசின மாதிரி இருந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி வந்திருக்கேன். அப்ப தாண்டி வந்துட்டீங்கல்ல, உங்க வாழ்க்கையில் நீங்க அடுத்தது ராஜா பொக்கிஷம் தான். கண்களை மூடி செவிப்போம், கண்களை மூடி செவிப்போம், கண்களை மூடி ஆண்டவர்ல ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு எதெல்லாம் உங்க வாழ்க்கையில, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை தாண்டி இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, எத்தனை வருஷம் அடிமையா இருக்கிறீங்க? எது உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு? இந்த அடிமைத்தனத்துல இருந்து நீங்க வெளியே வரும்போது என்னுடைய ராஜ பொக்கிஷமா, என்னுடைய சம்பத்தா வரப்போறீங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க முதல்ல அல்ல, தண்ணீரின் வல்லமை அல்ல, உங்களை பீறுகிற வல்லமை அல்ல, இந்த முதலையை மெதிக்கிற இயேசுவை பாருங்க. உங்க வாழ்க்கையில முதலையை மெதித்து போடுகிற இயேசுவை பாருங்க. எகிப்து எனக்கு வெளியே இருக்கலாம், எகிப்து எனக்கு உள்ள இருக்கக்கூடாது. என் இருதயத்துக்குள்ள எகிப்து இருக்கக்கூடாது. எனக்கு இருதயத்துக்குள்ள இயேசு இருக்கணும், அவருடைய வார்த்தை இருக்கணும், அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார் என்ற எண்ணம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது வெளியே இருக்கிற எகிப்தை நான் அழிச்சு போடுவேன். ஆண்டு சொல்ல, உனக்கு விரோதமா இருக்கிற எகிப்தை நான் அழிச்சிருவேன். நீ இனி எகிப்தை பார்க்கவே மாட்ட. உண்மையான விடுதலை எகிப்துல இருந்து விடுதலை ஆகிறது மட்டும் இல்ல, இனிமே எகிப்தை பார்க்காம இருக்குது. உங்க வாழ்க்கையில இனி எகிப்தை பார்க்க மாட்டீங்க. இது வரைக்கும் பார்த்த வியாதியை பார்க்க மாட்டீங்க, இது வரைக்கும் பார்த்த தரித்திரத்தை பார்க்க மாட்டீங்க, இது வரைக்கும் பார்த்த நிந்தனையை பார்க்க மாட்டீங்க, அவமானத்தை பார்க்க மாட்டீங்க, ஒதுக்கி வைக்கப்பட்ட சூழ்நிலையை பார்க்க மாட்டீங்க. அந்த முதலையை நசுக்கினவர் சிங்கத்தின் வாய்களை கட்டினார். பிரவாகித்து வந்தாலும் சரி, பிரச்சனைகள் அலைகள் போல குடும்பத்தின் மேல வந்தாலும் சரி, உங்களோடு இருக்கிறார், உங்களை பாதுகாக்கும்படி உங்களை உருவாக்குகிறார். ஏன்? என்னை ராஜ பொக்கிஷமா மாற்று, என் குடும்பத்தை ராஜ பொக்கிஷமா மாற்று, என் குடும்பம் இயேசுவின் பார்வையில வெளியேற பெற்ற குடும்பமா மாற்றும்படி. வந்திருக்கிற பிரச்சனைகள் அல்ல, பிரச்சனைகளை தீர்க்கிற இயேசுவை நான் பார்க்கிறேன். ஏன்னா எனக்குள்ள எகிப்து இல்லை, எனக்குள்ள இருதயத்துல இயேசு இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய இந்த எகிப்தின் சூழ்நிலையை மாற்றும், இந்த அடிமை சூழ்நிலையை மாற்றும். அநேக பிரச்சனைகள் என்னை சுத்தி இருக்கு, முதலைய போல, கரையில சிங்கத்தை போல, பாரமா, அதே போல என்ன ஓட முடியாதபடி பிரவாகித்து வருகிற அலையை போல உருக்கி எடுக்குது. ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நீர் மாற்று வல்லவர், என்னை ராஜ பொக்கிஷமாய் மாற்ற வல்லவர். ராஜ பொக்கிஷமா மாறுவேன், என் குடும்பம் ராஜ பொக்கிஷமா மாறும். ஆண்டவர்ல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், செய்தியை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சத்தியம் கிரியை செய்யட்டும், ராஜ பொக்கிஷமாய் மாறட்டும். பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தால் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே.